நல்லா கேட்டுக்கல. இப்படியாக ஓடி 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 இது வரைக்கும் ஓடுறதுனால ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீ சொல்றதுக்கு நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நான் தானே ஜெயிக்க போறல. இதுல அட கடவுளே, அங்க இருந்து இங்க வர்றதுக்கு இப்படி மூச்சு வாங்குது எனக்கு. உன்னை பத்தி தெரியும், அது ஒரு காரணத்தை சொல்லுவா. நாம இன்னொரு ரவுண்ட் வச்சுக்குவோம். இப்ப யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மசாலாட வாங்கி கொடுக்கணும் தம்பி. எனக்கு உளுந்த வடை தான் ரொம்ப பிடிக்கும்ல. இன்னும் நீங்க போலையா? போலன்னா மாடை அவுத்து விட்டு முட்டை விட்டுருவேன். எங்ககிட்டே வா, அது பசு மாடு எல்லாம் முட்டாது. சிஸ்டப்ப வந்து நின்னு உங்க ரெண்டு பேரும் சொல்லி என்ன திருத்தவே முடியாதுல. இந்த மீசு சாமி பையன் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா வீடை கட்டி வச்சிருந்து படுத்துறாயா. வீட்டுல இருந்து இங்க வரைய முடியல. ஏடா மீசு சாமி, போன் அடிச்சா எடுக்க மாட்டியாடா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்டா. என்னென்ன விஷயம் பங்காளி இவ்வளவு வந்திருக்க? நியூஸ் பேப்பர்ல ஒரு போட்டி வந்திருக்குடா. அதுல மட்டும் ஜெயிச்சோம்னா 50,000டா. இல்ல பங்காளி, என்ன சொல்ற? 50,000? ஆமாடா, இந்தா நீனே பாரு என்ன போட்டின்னு. என்னது நம்மளுக்கு தெரிஞ்ச போட்டியா இருக்குன்னு பார்த்தோம்னா டிராயிங் போட்டியா வச்சு விட்டுருக்காங்க. அட கடவுளே, டிராயிங் போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னா 50,000? ஏடா என்கிட்ட சரியான மாதிரி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான்டா ஃபர்ஸ்ட் அதை பார்த்தேன்டா. சரி வா வா, போட்டில கலந்துக்கோமா. இல்ல பங்காளி, நம்மளுக்கு ஒழுங்கா ஒரு வட்டமே போட்டு வரைய தெரியாது. உனக்கு வரைஞ்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணுமால? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டிராயிங் போட்டி பேப்பர்ல வந்துச்சுப்பா. அந்த டிராயிங் போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 50,000மாப்பா. இல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 50,000னா ரெண்டாவது பிரைஸ் மூணாவது பிரைஸ் எப்படி இருக்கும்? இல்ல ரெண்டாவது பிரைஸ் 30,000ல, மூணாவது பிரைஸ் 10,000ல. அதுக்கு நம்மள வரைய தெரியணும்ல. அது தெரியாம எப்படி போய் கலந்துக்கிறது? நான் ஸ்கூல் படிக்கையில ஒரு மான் குட்டியை வரைஞ்சவன். தாத்தா நீ சொல்றது ஸ்கூல்ல, இப்ப உனக்கு ஒழுங்கா கண்ணே தெரியாதுல்ல. என்கிட்ட ஒரு ஐடியா கூட இருக்கு. பிராங்கில் வரைஞ்சு நீங்க பார்த்தது இல்ல? அவன் பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா? செம்மையா வரையவன். பேசாம நம்ம பிராங்கில்ட்ட போய் ஹெல்ப் கேட்றோமா? வாங்க வாங்க. பிராங்க்லின் பெராண்டின்னு ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு வரைய தெரியுமா? அப்பனா வாங்க அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம். அப்பனா பிரச்சனை இல்ல, நம்ம தான் 50,000 தட்டி பறிக்கணும். எல்லாம் பிராங்க்லின் 12 சென்ட்ல எந்திரா. ஒருவேளை கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கானே. எல்லாம் பேராண்டி எந்திரல ஃபர்ஸ்ட். பிராங்கில்னே எந்திரா, ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன முக்கியமா சிக்கமிக்கி? இந்த பக்கம் யாரு? ஆஹா தாத்தா நீங்களா? இந்த பக்கம் ஹாஸ்டல் போய் நீங்க இருக்கிய. இந்த தாத்தா இருக்காரா? இல்ல பிராங்க்லின், டிராயிங் போட்டி ஒண்ணு இருக்காமல, அதுல ஜெயிச்சோம்னா 50,000மா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்துக்குவோமா? ஏதோ நானா? ஐயே நம்ம முடியாதுப்பா கலந்துக்க. இல்ல நீ கலந்துக்க வேண்டாம்ல. எப்படி டிராயிங் பண்றது சொல்லி விடு எங்களுக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீப்பா பேராண்டி. எனக்கே கொஞ்சம் டச் விட்டு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லி கொடுக்கறதானே, நான் சொல்லி கொடுத்துறேன். இன்னமே எவன் இந்த ஊருக்குள்ள இல்ல. நம்ம தான் இன்னைக்கு டிராயிங் போட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், 3 பிரைஸ், 2 பிரைஸ் எடுக்கறேன். ஏப்பா பிராங்க்லின் வாப்பா சொல்லி விடுவேன். சும்மா முடியாது, ஒரு ஸ்கூல் செட்டப்ல இருந்துச்சா சொல்லி கொடுத்துருவேனா? ஒரு இடம் இருந்துச்சுன்னா பெஞ்சை தூக்கி போட்டு நம்மளே ஸ்கூல் செட்டப் பண்ணிடலாம். அவ்வளவுதானே. என்கிட்ட ஒரு பெரிய இடம் ஒண்ணு இருக்கு, பேசாம அதுல ஆரம்பிப்போமா? எந்த பக்கம் கேட்டாலும் ஏதாச்சும் ஒரு வழி வச்சிருக்கீங்களே. சரி வாங்க, எப்படி விட போறதுல நான் உங்களுக்கு டிராயிங் எப்படி சொல்றேன்னு கத்தையே கொடுத்துறேன். தப்பு நீ தான் ஆரம்பிச்சு விட்டியா உங்களுக்கு? நானா ஒண்ணும் இல்ல, வேற ஆளு ஒரு காரணம்ல. வேற ஆளு காரணமா? அது யாரு? தாத்தாவா? சரி தாத்தா, நான் இங்க இடத்துக்கு போயிடுறேன். சரியா? தாத்தா இல்ல, தாத்தாவே வரைய தெரியான்னு சொல்லிட்டு இருந்தாரு. முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கேன் பக்கத்துல, அவன் தான் உன்னை மாட்டி விட்டேன். உன்னைய பத்தி தெரியாதடா. இது மாதிரி சேட்டெல்லாம் நீ தான்டா பண்ணுவ. ஏவா தம்பி, நான் சொன்னேன்னா என்கிட்ட இடம் இருக்குன்னு. இதுதான்ப்பா எம்டி இடம்ப்பா. என்ன தாத்தா சொல்றீங்க? உங்களுக்கு இவ்வளவு பெரிய இடமா? நல்லா இருக்கு. மரத்தடி பக்கத்துல இந்த இடத்துல வந்து போர்டு வச்சுக்கலாம், பிளாக் போர்டு. இந்த இடத்துல ஒரு டேபிள், மொத்தம் 4 பேர் தானே, அப்படியே வச்சுக்கலாம். தப்பு என்ன சொல்ற? 4 பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு சேரு, 4 டேபிள். நீ சொல்ற பார்த்தா நல்லா இருக்குல்ல. சரி, ஸ்கூலுக்கு என்ன பேர் வைக்கிறது? நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு டீச்சர் ஆக போறேன். இந்த ஸ்கூலுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே முக்கியமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஹைப் வந்து இருக்கிற நிறைய கொடுத்து விட்டுருங்க. ஒரு வழியா நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. இன்னில இருந்து நீங்க எல்லாரும் என்ன சாருன்னு தான் கூப்பிடணும். எஸ் சார், குட் மார்னிங் சார். சாரு உள்ளே என்னையா சார், நல்லா இருக்கியா? சார் குட் மார்னிங் சார். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அட்டெண்டன்ஸ் வந்து ஃபுல்லு, 4 பேரும் கரெக்டா வந்துட்டீங்க. இது ஒரு ஸ்கூல்ல ஒரு அட்டெண்டன்ஸாடா? அமைதியா இருங்க. நான் என்ன வரைய சொல்றேனோ லைனா வந்து இந்த போர்டுல தான் வந்து வரைஞ்சிட்டு போகணும். நாங்க இங்க வர்றதுக்கு போர்டு இங்க தூக்கிட்டு வாங்க, அங்க வரையுவோம். ஏடா வந்ததுல இருந்து ஏடா கூட பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்து நீங்க வீடு வரைய போறீங்க எல்லாரும். தாத்தா நீங்களே ஃபர்ஸ்ட் போய் வரைங்க. சார் நான் தானே. பங்காளி சாரு உடனே தானே கூப்பிட்டாரு போல. நல்ல வேலைப்பா, நான் சின்ன பிள்ளைல சிவில் இன்ஜினியர். வீடு எனக்கு சூப்பரா கட்டவே வரையவும் தெரியும். அப்புறம் அசத்தி போடுற வேணாம். அப்ப ஐயா ஃபர்ஸ்ட் வரைங்க. ஃபர்ஸ்ட் கீழே பேஸ்மெண்ட் பெருசு, அப்புறமேட்டு வீடுக்கு தூணு கட்டியாச்சு. ஒரு கதவை போட்டுட்டு மேல வந்து குர்சியா போட்டோம். குர்சியா இல்லாட்டினா வீடு ஒழுகும்ல. மேலே ஒரு கதை வச்சுவிட்டு அதுல இருந்து படி கட்டி விட்டு இந்த
இந்த பக்கம் ஒரு ஜன்னலை ஒண்ணு வரையணுப்பா. கீழே உள்ளது ஒரு கதவு, மேல உள்ள ஒரு கதவு. சிம்னியை வரைஞ்சி விட்டு புகை போறத வரைஞ்சி விட்டுட்டு கீழே 2 மரத்தை வரைஞ்சி விட்டீங்கன்னா வச்சுங்களே, இந்த வீட்டுக்கு வந்து காத்து நல்லா வரும். அப்புறமாட்டி சூரியன் இருக்கும்ல, சூரியன் இல்லாட்டினா சொல்லி முடிஞ்சிச்சுப்பா. ஆத்தாடி ஐயா, என்ன அது வீடு சாய்ந்த கூப்பிடுற மாதிரி சாஞ்சு போய் கிடக்கு. இல்ல வர சொல்றது நான் பெரிய சிவில் இன்ஜினியர்னு. சும்மா இருங்கடா, அடிச்சு பார்க்க விட்டுருவேன். ஐயா சார், உங்க சொல்ல சார். சரி, யானே அப்படி வரையறேனே, நீங்களாம் எவ்வளவு மோசமா வரைவீங்க? இல்ல ஐயா, நான் வரைஞ்சு நீ பார்த்தது இல்லடா, அசத்து போடுவேன். அட போடா சொட்ட வந்தேன் சார். நீங்க எல்லாரும் பார்க்கவே இல்லை சார் அப்படி வீடை. போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. என் பங்காளெல்லாம் ஏதோ ஒரு பசங்க கூட வரைய மாட்டேன். ஐயா நீங்க எதுங்க டோன்ட் வரி ஐயா, இந்த வீடு பார்க்கறது நல்லா தான் இருக்கு. நீங்க ஸ்டார்டிங் அப்பதானே வரைய ஆரம்பிச்சிருங்க. ஆஹா, சூரியனுக்கு கண்ணு மூக்கலாம் இருக்கே. சரி, ஏதோ ஒன்று படிக்கட்டுலாம் அந்த இடத்துல இருக்கு. ஐயா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, சூப்பரா வரைஞ்சிட்டீங்க. அடுத்து வந்து ஸ்டெப்பு ஒன்னே தானே அவரை வரைய சொன்னாரு. போயிட்டு நீனு வரப்போ. சித்தப்புக்கு வச்சாங்க ஆப்பு. கொஞ்ச நேரத்துல சித்தப்பு போயிட்டு வரைய போறாரு. இல்ல சாரு, நான் வரைஞ்சு நீ பார்த்தது இல்ல. சொல்ல போனா யாருமே பார்த்தது இல்ல. டேடி நல்லா பாத்துக்கல, நான் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னு நிரூபிக்க போறோம்ல. ஐயா போல் எங்கேயில இருக்கு, இந்த இருக்கல கண்ணே வர தெரிய மாட்டேங்குது. நம்மள்ட்ட வீடு வந்து நகரும்ல, எங்க வேணாலும் போகும். இந்த பார்த்தீங்களா, டவுச்சர் போட்டாச்சு. 2 காலு, இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் காலு. ஒரு கை வந்து போறதுக்கு முன்னாடி மேல வந்து குர்ச்சியா போட்டு விட்டுறோம்ல. தாத்தா சொன்ன மாதிரி குர்ச்சியா போட்டாதான் மழை ஒழுகாது. ஜன்னல் 2 போட்டாச்சு. குட்டியா கண்ணு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் மட்டும் மேல வந்து முடியா போட்டு 2 பக்கம் ஒரு கை, அவ்வளவுதான் முடிச்சாச்சு. ஆத்தாடி என்ன ஸ்டெப்பு, உன்கிட்ட வீடு மட்டும் கை கால்லாம் முளைச்சே முடியலாம் இருக்கு. உனக்கு முடியலன்னு காரணத்தால இதுக்கு முடியா வரைஞ்சு விட்டியா ஸ்டெப்பு நீ? சாலி, எனக்கு தெரிஞ்சதுதான் நான் வரைஞ்சேன். என்ன அது கொடுமை, இதெல்லாம் ஒரு வீடாயாது? எங்கேயாச்சும் ஒரு ஊர்ல வீடு நடந்து பாத்திருக்கல நீ? நீ எழுத வரைய வர ஒன்னிய மாதிரிதான் உன் மகனை அப்படியே இருப்ப. சரி அமைதிங்க, சண்டை போட்டுக்க கூட நம்ம என் கிளாஸ்ல. சரி ஸ்டெப்பு, நீ அருமையா தான் வரைஞ்சிருக்க, நீ போய் உட்காருப்போ. ஓகே சார், நீ பாராட்டணும், நன்றி. நான் போயிட்டு அமைதியா உட்கார போறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யாரு? தாத்தா நீ என்ன சும்மா உட்காந்துருக்க, நீ போய் வரைஞ்சு விடுப்போ. அவன் என்ன பறக்கிற மாதிரி தான் வீடு வரையவன். இல்ல, நான் கட்டணும்னு ஒரு கனவு வீடு ஒண்ணு இருக்குல்ல, அதை நான் வரைஞ்சி அசத்துக்கு காமிக்க போறோம்ல. நான் வரைய போற வீடு கீழே இருக்காதுல, மரத்து மேலதான் இருக்கும். கரெக்டா பேஸ்மெண்ட்டை போட்டு மேல வந்து பில்லரை போட்டுட்டு மேல வந்து இன்னொரு ஜன்னலை போட்டு விட்டோம்னா வச்சுங்களே, வீடு மாதிரி வந்துடும். மேல குட்டி குட்டியா பெரிய பெரிய ஜன்னலா போடணும்ல. இதுக்கு அடுத்து வீட்டுக்கு போறதுக்கு படிக்கட்டு முடிக்கும்ல, அது இல்லாட்டினா வீட்டுக்கு உள்ள எப்படி போறது? போட அப்படி படிக்கட்டு மாதிரி கூட போட்டு விட்டுட்டு இதுக்கு அடுத்து வந்து சிம்மிய போட்டு விட்டுறணும்ல. அப்புறமாட்டி என் வீட்டு பக்கத்துல நிறைய பறவை இருக்கணும்ல, பறவைய போட்டு விட்டாச்சா சூரியன் ஒண்ணு அப்படி வீட்டு மேல நடந்து போகுது. சும்மா அது பரவாயில்லடா சார், நல்லா வரைஞ்சிருக்கேன். டிக்கு போடுவார்ல, அதே கொஞ்சம் கூட டிக்கு போட்டு வச்சிருக்காண்டா. சும்மா இருங்க, முன்னாடி பறவைனா டிக்கு போடாதான் பறவை நடத்தான். இருந்தாலும் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. பங்காளி இவ்வளவுதான் நடந்து சொல்றல. சொல்ல போனா ஓம் டிவிட்டோட எம் டிவி நல்லா இருக்கு. எவனா சாஞ்ச மாதிரி வீடு கட்டுவானால, அதுவும் இன்ஜினியர் இருந்துகிட்டு. சரி சிக்கிமிக்கி, நீ தான் அடுத்திருக்க, நீ போ, நான் போய் உட்கார போல. எப்படியா ஃபர்ஸ்ட் வீட வந்து தாத்தா வெற்றிகரமா வரைஞ்சிட்டாரு. இன்னும் சூரியன்லாம் வீட்டுக்கு மேல போக முடியல நடந்து. மேல சிம்னி ஓகே, ஆனா பறவை தான் கொஞ்சம் இடிக்குது. ஹெடா சிக்கிமிக்கி, நீ மேல தான் பாக்கி இருக்க. ஓடு போய் வர. நான் வரைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் டான்ஸ் ஆட போறீங்க. சூப்பர். நான் இன்ன வரைக்கும் போர்டுல கை வச்சதே இல்ல. கை வச்சா போர்டு இருந்தறல தெரியுமா? டயலாக பேசிட்டு இருக்கான், போய் வரல என்ன இருக்கு பாப்போம். அவ்வளவுதானே, இப்ப வர இப்படியே போனா உங்கள்ட்ட வீடெல்லாம் கீழே தான் இருந்திருக்கு. என் வீடு அந்த இடத்துல பறக்கும்டா, ஃப்ளைட்ல இருக்கும்டா. குட்டியா ஒரு வீடு ஒண்ணு, இதுக்கு ஒரு கதவு, இதுக்கு ஒரு கதவு. அப்புறமாட்டி மேல ஒரு குர்சியா முக்கோணமா, இது கொஞ்சம் குட்டியா போட்டு விட்டுறேன். எங்க வீட்டு மட்டும் 2 வீடு இருக்கும்டா. மேல ஒரு இது, அப்புறமாட்டி சிம்னி வரைஞ்சு விட்டேன் வரைஞ்ச மாதிரி. இங்க ஒரு ஜன்னல், இங்க ஒரு ஜன்னல், இங்க ஒரு பெரிய ஜன்னல், இங்க ஒரு பெரிய ஜன்னல். அவ்வளவுதானே. அப்புறமாட்டி ஒரு உட்காந்து ஓட்டணும்ல, ஃப்ளைட்டுக்கு பைலட்ல என்ன ஃப்ளைட் நேரா போய் சொரிய முடியும் வீட்டோட சேர்த்து. அவ்வளவுதான்டா. அடே சிக்கிமிக்கி, என்னடா அது மத்தவங்களோட ஹோம் டு ஃப்ளைட்ல இருக்கு வீடு. இது ரொம்ப மோசம்டா, ஆனா நல்லாதான்டா இருக்கு. சார் நீ எதுக்கு கவலைப்படாத, உனக்கு வீடு இல்லனா சார் இந்த ஒரு வீடு ஒன்னு இருக்கு. இது உன் வீடு, இந்த பத்தியா இருக்கு. இது ஏன் வீடு சார்? இல்ல, இவ்வளவு பெரிய வீடு கட்டினவன ஃப்ளைட் தாங்குமால. அப்புறம் அந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு பைலட் வர இருக்கு. ஆமா, பைலட்லாம் இருக்கு. சரி, நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்க வீட்டை பத்தி? சார் இது வீடு இல்ல, இது ஒரு ஃப்ளைட் வீடு. இருந்தாலும் அந்த வீடு ஃப்ளைட் நல்லாதாப்பா இருக்கு. தாத்தா மட்டும் தான் பாராட்டி இருக்காரு. விட்றா அழுகாதடா, இதுக்கப்புறம் நல்லா வரைஞ்சுக்கலாம். சரி, நீ போயிட்டு உங்க சீட்ல போய் உட்காரு. சாரை கொண்டு போய் சீட்டாமே. ஐயா சார், உங்க சொல்ல சார் உட்கார்ந்துறேன் சார். சரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ வந்து சூப்பரா வரைஞ்சீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன தான் வரைய போறோம்? அனிமல்ஸ் தான் வரைய போறோம். ஆளுக்கு சொல்றேன் ஸ்டெப், நீ வந்து ஒரு பெரிய யானைக்குட்டியை வரைய போற. சிக்கிமிக்கி, நீ வந்து ஒரு நாய்க்குட்டியை வரைய போறடா. அதுக்கு அடுத்து தாத்தா வந்து ஒரு சிங்கக்குட்டியை வரைய போறாரு.
ஓகே வரைஞ்சது தானே தாத்தா. இதுக்கு அடுத்து வந்து இந்த தாத்தா வந்து பெரிய டைனோசர் வரையப்பா. டைனோசர் ஏன்னா சார் என்ன சார் டைனோசர் வரைய சொல்லிட்டீங்க? நீங்க எது வரைகிறீங்க அது போய் டைனோசர்னு சொல்லி வித்து விட்டுருங்க, அவ்வளவுதான். சாரு அப்படியே எப்படி வரையணும் அவனுக்கு மாதிரி சொல்லி கொடுத்துரு. நான் போறேன், எனக்கு சிங்கக்குட்டியா வரைகிறது. என்னைய மாதிரி யாராலும் சிங்கக்குட்டி வரைய முடியாதுல. ஒரு கட்டம்ல, அதுக்கு அடுத்து ஐயா இப்படி வந்துருச்சு, இன்னொரு கட்டம், அதுக்கு அடுத்து வந்து வாழு குட்டியை வாழா போட்டுறணும். கால் இங்க ஒரு கால், இங்க ஒரு கால், மொத்தம் 4 கால் வரணும். இதுக்கு அடுத்து வந்து நடுவுல வந்து ஒரு குட்டியா மூஞ்சிய போட்டு 2 கண்ணு, அழகா வந்து ஒரு மூக்கு வரையணும், குட்டி மூக்கு, அப்புறமேட்டு வாய், அப்புறமேட்டி மீச்சை 3 மீச்சை வரைஞ்சு விட்டு சுத்தி வர வந்து முடிய வரைஞ்சு விட்டுறோம்ல. லாஸ்ட்ல வந்து சிங்கம்னு எழுதணும்ல, LION. சூப்பரு. எல்லாரும் பாத்துக்கங்களே, நானே பெரிய சிங்கம், நானே ஒரு சிங்கத்தை வரைகிறேன். எப்படி இருக்கு சாரு? சொல்லு சாரு எப்படி இருக்குன்னு. தாத்தா சூப்பர் தாத்தா, செம்மையா வரைஞ்சிட்ட. ஏண்டா அது உங்க ஊர்ல சிங்கம், அது ஒரு கை தட்டு வேற. வந்தன வச்சுக்கவே மண்டல மாவளுக்கு அரைச்சு விட்டுறோம்ல. இதை பார்த்தா உனக்கு சிங்கம் இல்லையா அவனுக்கு? ஆமாடி, என்னதான் ஒன்று வரைஞ்சி வச்சு நடுவில் லைன் வரைஞ்சி வச்சா லைன் ஆயிருமா? சீனியரை வெறுப்பேத்துறாங்க. ஒரே படம் போடுறதுல போற ராக்கம் தான் நல்லா இருக்கு. ஆஹா இருக்கட்டும்ல, என் பேராண்டியாச்சும் ஒத்துக்கிட்டானே. சரில அடுத்த எவனாச்சும் போக சொல்லுங்க, நான் போய் உட்காந்துடுறோம்ல. ஏய் அடுத்து நான் பாருடா, நீ சிங்கம் வரைஞ்ச சிங்கம், நான் எப்படி டைனோசர் வரையாம பாரு. நம்மளோட டைனோசர் நீளமா இருக்கும்டா, பெரிய உடம்பு போட்டுட்டு அப்புறமேட்டு தலை கொஞ்சம் பெருசா இருக்கு, பல்லு கீழே ஒரு பல்லு, காது 2 காதை போட்டுட்டு காலு வேணும்னா காலு, எத்தனை காலு போடுறேன் பத்தியா? இப்படி கூட காலு இருந்துச்சா வேகமா ஓடும். குட்டி 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 குட்டியா சிகலா போட்டு விட்டு பின்னா ரெக்கையா போடணும்டா. நீங்க 4 கால் டைனோசரா பாத்துருப்பீங்க, இதை பத்தியா எத்தனை கால் இருக்குன்னு? ஏனது புது டைனோசரானா இப்படிதான் இருக்கும். ஐயா நீ என்ன புது புது விதமா டைனோசரை உருவாக்கி இருக்க ஐயா? என்னடா ஏன்னா வளர்ந்த பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இது மாதிரி டைனோசர் உண்மையாலுமே இருக்க முடியாத அந்த உலகத்துல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. தாத்தா விடுங்க தாத்தா, நான் பாத்துக்கிறேன். நல்லா தான் தாத்தா இருக்கு. ஆனா என்ன, அந்த எல்லா காலம் பாக்குற குட்டியா இருக்கு, பார்க்க குட்டி குட்டியா ஓடும் போல. சரி ஏதோ ஒண்ணு புழு வாரி போனா கூட பரவாயில்ல. சரி தாத்தா, இந்த டைனோசர் பார்க்க நல்லா தான் இருக்கு, புது விதமா டைனோசர் மாதிரி. சரி ஸ்டெப் அடுத்து நீ வா ஸ்டெப். கொஞ்சம் நிமிஷம் ஸ்டெப் பாரு. இல்ல நீங்க என்ன வரைக்கும் எலிஃபென்ட் பார்த்தது இல்ல, நான் பாரு அசத்து எப்படி அசத்து புடுற மட்டும் பாருல. இப்ப அதுக்குன்னு யானைக்கு 10 கால் 10 கையெல்லாம் போட்டு விட்டுறாத. அது மாதிரிலாம் வரைய மாட்டோம்ல. யானைக்கு ஃபர்ஸ்ட் உடம்பு தேவைப்படும், அப்புறமேடி காதுல, அப்புறமேடி குட்டியா ஒரு உடம்பு போட்டு இன்னொரு காது. ஐயா எனக்கு மூஞ்சி கொஞ்சம் குண்டா போச்சு, பரவாயில்ல யானை அப்படித்தானே இருக்கு. 2 கண்ணு, அப்புறமாட்டி வந்து குட்டியா வாய் ஒன்று போட்டு, தும்பிக்கை தந்தை போட்டு 4 கால், அவ்வளோதான் யானையை போட்டாச்சு. அப்புறமேட்டி கொஞ்சம் பெரிய வாழை போட்டு விட்டு, அப்புறமேட்டி காதுக்கு இப்படி போட்டு ஐயா போட்டுட்டு லாஸ்ட்ல வந்து பட்டதெல்லாம் ஹைலைட்ல இந்த யானைக்கு. இது மாதிரி யானை நீ பார்த்தது இல்ல, நான் பார்த்திருக்கேன். அது மாதிரி என்னது வாழை வரைய சொன்னா கொடிக்கும் பத்த வரைஞ்சு வச்சிருக்கு. ஏண்டா அதுவும் இல்லாம நான் போட்ட காலு மாதிரி அப்படியே காய் பண்ணி 4 காலை போட்டு வச்சிருக்கேன் பாரு. என்னடா குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் பார்த்த யானை இப்படிதான் இருக்கும்ல. இல்ல சாரி நீனே சொல்லு. என்ன ஸ்டெப் எல்லாம் ஒரு யானையா? சார்னா அப்படா சொல்லுவார்ல, இங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கவே பெஞ்சில தூக்கி அடிச்சு பறக்க விட்டுருவோம்ல. அது ஏன் ஸ்டெப் அவனை போய் திட்டுற? என்ன அது 4 கால் ரொம்ப குட்டியா இருக்கு, இந்த குட்டி காலை வச்சுக்கிட்டு எப்படி நடக்கும்? வாழை கொடிக்கம்ப மாதிரி தான் இருக்கு. சரி ஸ்டெப் நீ போயிட்டு உன் பிளேஸ்ல போய் உட்காரு. இல்ல சாரி ஃபர்ஸ்ட் இந்த யானைக்கு நீ வந்து 100க்கு 100 போட, அப்புறம் நான் போறேன். இதுக்கு போடா 100க்கு 100. சிக்கிமி நீ போயிட்டு வரடா போடா. எனக்கு யானையை கொடுத்துனா நான் செம்மையா வரைஞ்சிருப்பேன். யாருக்கிட்ட இப்ப பாருங்க, நான் புலிக்குட்டி ஆக்கியா. புலிக்குட்டி இல்ல, எனக்கு என்ன யானை குட்டி. இல்ல மைனே உனக்கு நாய்க்குட்டி எல்லாம் வர சொன்னார் அவரு. ஆமா நாய்க்குட்டி தானே, கொஞ்சம் நெட்டா இருக்காமட்டு வாழை போட்டு குட்டி காலு, இந்த பக்கம் 2 காலை போட்டு அப்புறம் மட்டும் மூஞ்சி போடுறேன். காதுக்கு வந்து குட்டி காது, 2 கண்ணு, ஒரு மூக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு பெல்ட் போடுற, பெல்ட் நாய் தொலைஞ்சு போயிடும். குட்டியா ஒரு மேலாக்கு ஒரு துணியை போட்டு விட்டுறேன். இது வச்சு பரவாயில்ல. மேல ஹைலைட் பாக்குறீங்களா? குட்டியா ஒரு கொடையை வரைஞ்சு விட்டுறேன். ஏன்னா மழை வந்துச்சுன்னா நனையாதுல அப்படி நாய்க்குட்டி. என்னடா சிக்கிமிக்கி உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையடா. என்னடா அது நாய்க்குட்டி மேல ஒரு கொடையெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்க நீ? நீ மட்டும் சாரா நாய்க்குட்டிக்கு வந்து கொடை வரைய கூடாதா? ஆஹா இல்ல சாரை எதிர்த்து பேசி விட்டாமல அவன். போச்சு சாரு வந்து சூடு வைக்க போறாரு. இது சூடு வைக்க போறேன்னா அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஆனா என்ன பாக்குறது நாய்க்குட்டி மட்டும் அழகா இருக்குது. இல்ல ஆனா சைல்ட்ல இருந்து பாக்க ஹெலிகாப்டர் நாய் மாதிரியே இருக்குல்ல. அந்த பேர் நல்லா இருக்கியா? அப்பனா மேல ஒரு கொடை வந்து சுத்துற விங்ஸாடா. சரி நீ போய் உட்காரு, அடுத்த படத்தை வரையுவோம். அடுத்த என்னமா டிராயிங் பண்ண போறீங்க? என்னை தான் அப்படியே வரைய போறீங்க நீங்க. இது உங்களையா? ஆஹா சார் செம்ம. எனக்கு கிடைச்ச இதான் வாய்ப்பு, பாரு என்ன பண்ண போறேன்னு. அதுக்குன்னே நீ மோசமெல்லாம் வரையக்கூடாது, கொஞ்சம் நல்லா வரைஞ்சு வைங்க. ஃபர்ஸ்ட் யார் அமுச்சு விடுறது? ஸ்டெப் நீனே போ. ஸ்டெப் நீ தான் கொஞ்சம் ஆர்வமா இருக்க மாதிரி இருக்கு. சரி நான் போறோம்ல. போச்சு பிராங்க்லின் எப்படி வரைய போறா தெரியல. போ
உன்னைய பண்ணல அப்படியே தத்துருவம் மறைஞ்சிரும்ல. இல்ல உன் மூஞ்சிய கொஞ்சம் பார்க்கணும். பார்த்தாச்சுல. சித்தப்பு கொஞ்சம் ஒழுங்கா வரா சரியா? நான் பெரிய ஆர்டிஸ்ட்ல நிரூபிக்கிறேன்னு பாருப்ப. ஃபர்ஸ்ட் ஒன்னே மாதிரியே ஒரு மூஞ்சி வரைஞ்சிடும்ல. நெட்டா போச்சு பரவாயில்ல. அப்படியே காது இந்த பக்கம் குட்டி காது, உடம்பு வந்து 2 கை, அப்புறமேட்டு டவுச்சர் ஒன்று போடணும், 2 காலு, சட்டை போய் அப்புறமேட்டி வந்து மேல வந்து முடி போடணும்ல, முடி முடிக்கம்ல. நெக்ஸ்ட் 2 தோலை குத்தி விட்டு மூக்கு வரையணும்ல. இது வேணும்ல எலிக்குட்டி மாதிரி இருக்கு. மனுஷன் மூக்கு மாதிரி வரைஞ்சி காலை போட்டு 2 கையை போட்டோம்னா வச்சுங்களே முடிஞ்சிச்சுல. ஐயோ சித்தப்பு என்ன சித்தப்பு? இல்ல குறைச்சல பால்ல அச்சஸ்ல ஒன்னே மாதிரி தான் இருக்கு. அதை பாக்க ஆத்தாடி ஆத்தா தெரியாம சொல்லிவிட்டோமா? என்ன அது கை குட்டி கையா இருக்கு, காது என்ன இவ்வளவு பெருசா இங்க இருக்கு? ஏப்பா ஒன்னே மாதிரி தான்ப்பா அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கேன் அவன். ஆமால ஒன்னே மாதிரி தான் இருக்கு. காது ஒன்னே மாதிரி இருக்கு, கைகள் அப்படிதான் இருக்கு. நண்பர்களே சூப்பர்ல. உங்களுக்கு மத்தியான பிரியாணி உண்டு. சாரு பாத்தியா கேட்டதில்லானே? தெரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. எல்லாரும் சேர்ந்து நீ பழி வாங்குறீங்க அவ்வளவுதானே. சரி சித்தப்பு நீ போய் உட்காரு போ. பிரியாணியோட சேர்த்து சிக்கன் 65 வாங்கி கொடுக்கணும்ல உங்களுக்குலாம். நெக்ஸ்ட் வந்து யாரு? ஆமா தாத்தா தான் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. சரி தாத்தா நீனே போயிட்டு வரப்போ. அவ்வளவுதானப்பா. நான் வந்து ஒன்னே மாதிரி அப்படியே அச்சஸ்ல வரையறேன் பாரு. அது டூப்ளிகேட்டா இது டூப்ளிகேட்டான்னு உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும்பா. அத்தாடியாத்தையில சாரு உன்னை வச்சு என்னமோ பெருசா பண்ண போறான்ல அவன். சாரை கொஞ்சம் ஒல்லியா வரணும் நல்லா இருக்கு. 2 பக்கம் கையை 2 காலை போட்டு விட்டோம்னா உட்கார்ற மாதிரி இருக்கும். ஒரு சேரை போட்டு விடுறோம். எதுக்கு சும்மா உட்காருன்னு. அப்புறமேட்டு ஒரு மூஞ்சி கண்ணு வாய் காது போட்டு விட்டு துப்பியா போட்டு விட்டோம்னா அப்புறமேட்டு 2 கையை டேபிள வரைஞ்சி விட்டுறோம். அவ்வளவுதான்டா. சார் பாத்தீங்களா நீங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி அச்சாசுல உட்கார்ற மாதிரியே வரைஞ்சி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இங்க. சார் இங்க பாருங்க சார், உங்க ஜெராக்ஸ் மாதிரியே இருக்குங்க சார். ஜெராக்ஸ் மிஷின்ல இருந்து கம்பு குச்சி இது வந்துருச்சால இங்க. ஏண்டா இது சேரடா கம்பு வச்ச மாதிரி இருக்குல்ல. உடம்ப சொல்றியாடா? ஆமா கொஞ்சம் ஒல்லி ஆகி போச்சு. பரவாயில்ல இருக்கட்ட விடுங்க. ஏங்க நான் 10 வருஷம் சாப்பிடாத மாதிரி இப்படிலாம் வரைஞ்சி வச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு சேர் நல்லா வரைஞ்சிருக்கீங்க. சும்மா இல்ல அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாது. ஐயா நீ சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க. இருக்கட்டவா மத்தியானம் அப்புறம் நான் மட்டன் மசாலா வாங்கி கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணல. அதான் ட்ரெவருக்கு மட்டும் தான் மத்தியானம் மட்டன் மசாலா வாங்கி கொடுக்குறேன். மட்டன் மசாலா பாயிட்டு வச்சு அவர் என்ன பண்ண போறா? இல்ல சைலண்டா இருங்க. நான் பாரு என் பேராண்டி எப்படி அழகா வரைகிறேன்னு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து உடம்ப போட்டுக்கணும்ல. அதுக்கு அடுத்து வந்து குட்டி கை